ஐயா வாழ்க வளமுடன் வாழ்க பேசலாம். வையகம், வாழ்க வளமுடன். தமிழ் ஆனந்த யோகம் இந்த அருமையான இணைப்பின் மூலமாக இங்கே இணைந்திருக்கக்கூடிய நல்ல ஆன்மநேய உள்ளங்களை நம்ம எல்லாம் அருட்தந்தை மகரிஷி அவர்கள் குருவாக, ஞானாசிரியர்களாக, அருள்நிதியர்களாக நடத்துகிறார். பொதுவாக குரு சீடம் பாரம்பரியம் என்று எடுத்துக்கொண்டா அந்த காலத்துல குருகுல வாசம் இருந்தது. அங்கே ஏட்டுக்கல்வி, தொழிற்கல்வி, ஒழுக்க பழக்க கல்வி, ஆன்மீக கல்வி என்று 4 கல்விகளையும் கற்றுக் கொடுக்கின்ற இடமாக இருக்கு. போர் வித்தையெல்லாம் கற்றுக் கொடுப்பாங்க. அப்படி இல்லாமல் இன்றைய காலகட்டத்தில் அருட்தந்தை மகரிஷி அவர்கள் எவ்வாறு தன்னுடைய குருபிரான் ஞானவள்ளல் பரஞ்சோதி மகான் அவர்களுடைய ஒரு அருமையான குண்டலினி யோக வித்தையை தான் பயன் பெற்றது மட்டுமல்ல, பிறருக்கும் கற்றுக் கொடுக்க முன் வந்தது பெரும் சிறப்பு. ஒரு அன்பர் கேட்கிறார், குண்டலினி யோகம் பயிற்சி கொடுக்கறதுன்னா என்ன தகுதி வேணும்னு நீங்க ஜஸ்டிஃபை பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னு மகரிஷி இடத்துல ஒரு அன்பர் கேட்கிறார். அதற்கு மகரிஷி என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, அவருக்கு உடம்பு இருக்கு, உயிர் இருக்கு, இது போதும் அப்படின்னு சொன்னார். அப்ப உயிரின் மீது ஒன்றும் பயிற்சி. அப்ப உயிரின் மீது ஒன்றுகிற போது உறுதி நுட்பம் இவை அதிகரிக்கிறது. அப்படி இந்த ஒரு ஞான கல்வியை நமக்கெல்லாம் வழங்கிய சிறப்புல அடுத்து ஒரு காலகட்டத்தில் நீங்களும் அருள்நிதியர்கள் என்று சொல்லி நம்ம எல்லாம் சேவைக்கு அழைத்து அமைத்திருக்கிறார். தகைமை இருக்கிறதோ இல்லையோ, ஆனால் அதற்கு பின்பாவது நம்மை தகைமைப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அவ்வாறு மகரிஷி அவர்கள் எண்ணினார் என்று சொன்னால் மிக நண்பர்களே, ஒவ்வொரு வாழ்க்கை நெறிமுறைகளையும் நாம் பின்னோக்கி பார்க்கின்ற போது எல்லா மதங்களும், எல்லா சமயங்களும், எல்லா நெறிகளும், எல்லா மகான்களும் சொன்ன கருத்துக்கள் எல்லாம் ஒன்றாகவே இழையோடுகிற ஒரு தன்மையை காணலாம். அவங்கவங்க வாழ்ந்த நாடு, சூழ்நிலை அல்லது நிர்பந்தங்கள் அல்லது பல காரணங்கள் வேறு வேறாக இருக்கலாம், கலாச்சாரம் இவையெல்லாம். ஆனால் எந்த ஒரு மகான்கள் சொன்ன ஒரு முடிவான பொருட்களும் அங்கே மையத்திலே ஒன்று போன்ற ஒரு இழையோடுகின்ற ஒரு அழகான காட்சியை காணும். அது என்ன என்று கேட்டால், சுருங்க சொன்னால் மனித நேயம் என்று சொன்னால் மிகையாக. நண்பர்களே, இவ்வாறு ஏன் அவ்வாறு ஒவ்வொரு பெரியவங்களுமே நம்மை நெறிப்படுத்துகின்ற முயற்சியிலே கடவுளை காட்டி கொடுக்கின்ற ஒரு மதம் அல்லது சமயம் என்று சொல்லலாம். என்று சொன்னால் சமயம் என்று சொல்லக்கூடியது ஈக்குவலிசம் என்ற பொருளிலே வரும். சம கூட்டல் இயம். அப்ப சமயங்கள் எல்லாம் சமக்குறியை அறிந்திருக்கவில்லையோ என்று நாம் இன்றைக்கு எண்ண தோன்றுகிறது. அப்படி முரண்பட்டு நிற்கின்ற காட்சியை பற்றி ஒரு முறை மகரிஷி பேசும்போது, மகரிஷி அவர்கள் வெளிநாட்டிலே பேசிக் கொண்டிருக்கிற போது மகரிஷிகிட்ட கேட்கிறாங்க, மகரிஷி
இன் விச் யூனிவர்சிட்டி யூ ஹவ் ஸ்டடிட் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் எந்த யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கீங்க? மகரிஷி அப்படி ஒன்றும் பள்ளி படிப்பையே முடித்தவர் இல்லை என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும். ஆனால் வெளிநாடுகளிலே போய் ஆங்கிலத்திலும் உரை நிகழ்ச்சி வகுப்புகளை நடத்தி வந்தார்கள் என்பதே. அப்ப மகரிஷி என்ன பதில் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? மகரிஷி சொன்னாங்க, ஐ ஹவ் ஸ்டடிட் இன் தி சிட்டி ஆஃப் யூனிவர்ஸ்ன்னு சொன்னாங்க. பாருங்க, பிரபஞ்சம் என்ற ஒரு அந்த பேரியக்க மண்டலத்திலிருந்து நான் இவற்றை எல்லாம் அறிந்திருக்கிறேன் என்று சொன்ன ஒரு அழகு. ஆமா, நாம கூட இன்னைக்கு யோகாவையே பாடத்திட்டமாக்கித்தான் சர்டிபிகேட் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த தெளிவு ஞானம் என்று சொல்லக்கூடியதை எப்படி மகரிஷி அவர்கள் மிகச் சிறப்பாக்கினார்கள். இன்னொரு கேள்வி மகரிஷியிடத்திலே வருகிறது. மகரிஷி, நீங்க உலக சரித்திரம் படுத்திருக்கீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. வேர்ல்டு ஹிஸ்டரி தெரியுமான்னு கேட்டாங்க. அதுக்கு மகரிஷி என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, ஐ had not studied the world history, but I know the abstract அப்படின்னு. என்ன அப்படின்னு கேட்டா, சமய சண்டைகளை தவிர வேற எதுவும் இல்லைன்னா. எல்லா மதங்களும் என்ன பண்ணுச்சு? சமய சண்டைகள்ல தான் உலக ஹிஸ்டரியே இருக்கு என்ற ஒரு அழகான விஷயத்தை முன்வைத்தார். அத கூட பின்னாடி வர்ற பெரியவங்க பாடுறாங்க. ஜாதியிலே, சமய நெறிகளிலே, சாத்திர சண்டையிலே, கோத்திர குப்பையிலே அபிமானித்து அலைகின்ற உலகே அப்படிங்கிறாங்க. ஜாதியிலே, மதங்களிலே, சாத்திர சண்டையிலே, கோத்திர குப்பையிலே அபிமானித்து அலைகின்ற உலகேன்னு பாடினதுதான் அன்னைக்கு மகரிஷியும் சொல்லியிருக்காங்க. உலக சரித்திரம் என்பது சமயங்களை பெரிதுபடுத்தி அரசர்கள் ஏற்படுத்தி கொண்ட சண்டைகள் தான் என்பதை மிக அழகாக. இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்று சொன்னால், மனிதன் கடவுளை தேடி போகிறான். அவ்வாறு மனிதன் கடவுளை தேடி போகிற முயற்சியில இந்த உலகம் எங்கிருந்து வந்தது, நான் எங்கிருந்து வந்தேன், எனக்கும் இந்த உலகத்திற்கும் என்ன தொடர்பு, இவற்றையெல்லாம் படைத்த அந்த இறைவனுக்கும் எனக்கும் என்ன தொடர்பு. அப்ப இந்த விஷயங்களை நோக்கிய பயணம் ஆன்மீகம் என்றார். நான் யார், நான் எங்கிருந்து வந்திருக்கிறேன், எனக்கும் இந்த உலகத்திற்கும் என்ன தொடர்பு, உலகத்திற்கும் மூலமான விஷயம் எது. அப்ப யாரோ இதற்கு அதிகாரி. ஒரு கவியிலே வரும், பாரில் வானில் மின்மினி போல் கண்ணில் படுபவை எவை என்ன, பேரிடி மின்னல் எவராலே, பெருமழை பெய்வது யாராலே என்று சொல்லி யாரோ இதற்கு அதிகாரி என்று பாடுகின்றார். அதுபோல சிந்தித்த மனிதர்கள் புறத்தே அந்த மூலப்பொருளை தேடிய போது அது புறத்தே கிடைத்திருக்குமா என்று சிந்தித்தோமே என்று சொன்னால் இல்லை. எல்லோருக்குமே அகக்காட்சியாக இறைவன் நிலை உணரப்பட்டது. இறைவன் காட்சி தரவில்லை, அகக்காட்சியாக உணரப்பட்டது. அந்த பேருண்மைகளை எல்லாம் அறிந்ததை எல்லாம் அவர்கள் வழங்கினார். அப்பதான் என்ன சொன்னாங்க, முதல்ல நீ கடவுளை திருப்தி செய்ய வேண்டும் என்று எண்ணினால் நாம் உலகிலே சந்திக்கக்கூடிய அத்துணை உயிரினங்களையும் அன்பினாலும் கருணையினாலும் அங்கே உயிர்களை ஓம்புகின்ற, நலம் காக்கின்ற பண்பாட்டை முன்னிறுத்தி பேசியதை நாம் அறிவோம். திருமந்திரம் சொல்லுகிறது, அன்பு சிவம் இரண்டென்பர் அறிவினர். அப்ப அன்பு வேறில்லை, சிவம் வேறில்லை என்ற உண்மையை திருமந்திரம் சொன்னது மட்டுமல்ல,
அதுதான் சொன்னார் தாய்மானவர், எல்லா உயிர்களும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று ஏன் பராபரமே. எல்லா உயிர்களும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் எனக்கு வேற சிந்தனையே இல்லை, எல்லாரும் நல்லா இருக்கு. ஆனா இன்றைக்கு இந்த சிந்தனையை எல்லாரும் எடுத்துக்கொள்ள முடிகிறதா? எல்லாருக்கும் இது போல திங்க் பண்ண முடியுதான்றதுதான் சொல்லி நாம் பார்க்கணும். கொஞ்சம் நிதி மிகுந்தவர்கள், மனம் வருகின்றவர்கள் ஒரு பெரிய அளவிலே உணவு கொடையை நிகழ்த்துகிறார், அன்னதானம் என்று சொல்லி. அது எதற்காக என்று சொன்னால் பசி பிணி நீங்குதல். பசி என்பது ஒரு பிணிதானே. அந்த பிணியானது உயிர்களை துன்புறுத்துகிற நிலையை நாமும் உணர்வோம், பிற உயிர்களுக்கும் அதுபோலத்தானே என்று சிந்தித்திருக்கிறோம், அறிய முடிகிறது. அதே போல நமக்கு ஒரு இடையூறு அல்லது உடல் நோய் துன்பம் வருகிற போதும் எனக்கு எவ்வாறு அந்த வலி என்ற உணர்வு துன்பத்தை கொடுக்கிறதோ அதுபோலத்தானே என்று சிந்தித்ததனாலே தானே புத்தன் பிணி மூப்பு சாவு இவைகளுக்காக விடை தேடி பயணப்பட்டார். நாம் அறிவோம். பிணி என்றால் நோய். யவனமாக இருப்பார்கள், ஆரோக்கியமாக இருப்பார்கள், இளமையோடு இருப்பார்கள், ஆற்றலோடு இருப்பார்கள். ஆனால் ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு மேலே தளர்ச்சி தொடங்குகிறது. 35-40 வயசுக்கு மேல அப்படியே கிராஜுவலா. அப்பத்தான் ஏன் இப்படி நோய் வருது என்று சிந்திக்கிறான். ஆனா ரொம்ப பேர் நோய் வரும்போது ஏன் நோய் வருதுன்னு திரும்பி பார்க்கறது இல்லை. ஏன்னா நோய் நாடி நோய் முதல் நாடின்னு தானே பெரியவங்க சொன்னாங்க. நோய் வர்றதுக்குரிய மூல காரணத்தை நாடி கண்டு பிணிக்கு தீர்வு காண வேண்டும் என்பதுதான் பெரியவங்க சொன்னாங்க. நோய் நாடி நோய் முதல் நாடி என்று சொன்னார். நோய் நாடி உடனடியாக மருத்துவர் நாடி என்று சொல்லவில்லை. அந்த இடத்துல தான் வள்ளல் பெருமானாரும் பசித்தவர்களிடத்துல வேதாந்தம் பேச முடியுமா, ஆன்மீகம் பேச முடியுமா? நமக்கெல்லாம் அடுத்த வேளை உணவு தயாரா இருக்குன்ற தைரியம் நாம இந்த இணைப்புல இணைந்திருக்கோம். அமைதியாக மிக சம உணர்வோடு ஒரு தவத்தை பண்ணி அருமையா சிந்தித்து கொண்டிருக்கிறோம், பேசுவோம். இதே ஒரு கவியில சொன்ன மாதிரி ஒரு ஜான் வயிறே இல்லாட்டா உலகினிலேது கல்லாட்டான்னு சொல்லி, அது மாதிரி இந்த ஓட்டம் இருக்கிறது பாருங்கள், எல்லா உயிர்களுக்கும் பொதுவானது. நாம் அறிவோம், வாழ்க்கை தத்துவத்துல உணவு, உடை, உறையுள், உடல் கழிந்து வேகம், இந்த 3 தேவைகள் இல்லையா? தேவைகள் 3 என்று மகரிஷி நமக்கு கற்றுக் கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த பசி எனும் பிணி பற்றுகின்ற போது பிற உயிர்கள் தான் பிற உயிரை கொன்று தின்றாவது அந்த பசி பிணியை நீக்கிக் கொள்வது சரியல்ல என்று அறிந்திருக்கிறதா என்று கேட்டால் விலங்கினங்களுக்கு இருக்கு. நான் மனிதனிடத்தில் அந்த மனம் என்ற ஒரு மிக சிறப்பான காரணியம் என்றது. அதனால்தான் முன்னையும் பின்னையும் கணக்கு போட்டு வாழக்கூடிய அந்த ஸ்பெஷாலிட்டி, என்ன நடந்தது, என்ன நடக்க போகுது, இப்ப நான் என்ன செய்யணும், இதை கணக்கு போட்டு வாழக்கூடிய ஸ்பெஷாலிட்டி மனித இனத்திற்கு தானே தனிச்சிறப்புடையது. அத்தகைய மனித குலத்துல தோன்றிய மகான்கள் ஒவ்வொருவரும் நீ கடவுளை போற்ற வேண்டும் என்பதை ஏற்றுக்கொண்ட போதிலும் கடவுளை எங்கே காண வேண்டும் என்பதை சொல்லுகின்ற போது
கருணை, அன்பு, மனிதநேயம், சகோதரத்துவம், சமத்துவம், ஆன்மநேயம் என்று தானே சொன்னார். இந்த ஆன்மாவை புரிந்து கொண்டால்தான் ஆன்மநேயம் வரும். இந்த உயிர்க்கு என்ன இடையூறு வருகிறதோ அந்த இடையூறு என்று நான் கருதுவது எனக்கு இருப்பது போலதான் பிற உயிர்களுக்கும் என்று சிந்திக்கிறவன் உயர்ந்தவனாகிறான். நான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவே பயனில்லை. அந்த இடத்துலதான் யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று சொன்னார்கள். யான் பெற்ற இன்பம், மகிழ்ச்சி, திருப்தி, நிறைவு, சாந்தி, அமைதி இந்த வையகம் முழுவதும் இருந்தாதான் நல்லா இருக்கும். இன்னும் சொன்னாங்க அப்பர் பெருமானம் பாடும்போது, என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படிங்கிற. என்னுடைய கடமை எதுவாக இருக்கிறது? அறிந்த போது, அறிந்த போது, இறை அறிந்த போது, உணர்வு பெற்ற போது என்னுடைய கடமை எதுவாக இருக்கிறது என்று சொன்னால், பிறருக்காக பணி செய்கிறதிலே இருக்கின்ற இன்பம் என்று சொல்லுகிறார். இப்ப பாருங்க, அங்கே ஒருவர் அன்னதானம் செய்து மகிழ்ச்சி கண்டார். இங்கே இவர் பிறருக்காக உழைப்பதிலே இன்பம் இருக்கிறது என்று சொன்னார். அப்ப இன்பம் எங்கே இருக்கிறது என்று கேள்வி. ஆனால் நாம் சிந்திக்கக்கூடிய, நாம் புரிந்து கொள்ளக்கூடிய இன்பங்கள் எல்லாம் புலன் இன்பங்கள் தானே. அந்த எந்த ஒரு புலனுக்கான ஒரு நல்ல காட்சியோ அல்லது இசையோ அல்லது உணவோ அனுபவமோ கிடைக்கிறது என்று சொன்னால், அந்த அனுபவம் அப்படியே நிலை பெற்று விடுகிறதா என்று சொன்னால், சொல்லுவாங்க கண்ணோட காட்சி வந்துருவா போகுது அப்படின்னா. ஆமா, ஒரு அழகிய காட்சியை பார்க்கணும், எவ்வளவு வேணாலும் பார்க்கலாம். ஆனா நம்ம என்னண்ட வந்துட்டோம்னா அதை நான் கண்ணோட வந்துட போறது இல்லைன்னு சொல்லுவாங்க. பதிவாகிறது என்பது வேறு விஷயம், அதை நினைவிலே கொள்ளுகிறோம் என்பது வேறு விஷயம். ஆனால் எத்தகைய இன்பங்களை நாம் நுகர்கிற போதும் அது புலனின்பம் தற்காலிகமானது என்று கண்டார்கள். அதனால்தான் அதையெல்லாம் சிற்றின்பம் என்று சொன்னார். புலனின்பங்களை சிற்றின்பங்கள் என்று சொன்னார் இல்லையா? அப்ப பேரின்பம் என்று ஒன்று இருக்கிறதுங்கிறத இங்க சொல்லாமல் சொல்லுகிறார். அப்ப அந்த பேரின்ப பேரு என்பதுதான் மோட்ச வீடு என்று சொன்னார். மோட்ச வீட்டின் திறவுகோல் என்று சொன்னார். அதுதான் கருணை, ஜீவகாருண்யம் என்கிறார் வள்ளல் பெருமானார். உங்களுக்கெல்லாம் ஒரு அருமையான இறை மந்திரத்தை சொல்லுகிறேன். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை வணங்குங்கள் என்று சொன்னது மட்டுமல்ல. ஏன்னா அவர் இருந்த போது கடவுளரை போற்றுகிறோம் என்ற பெயராலே தவறுகள் நடந்தது. எப்படி ஆதிசங்கரர் இருந்த போது கடவுளுக்கு பலி கொடுக்கிறேன் என்று நடத்திய விஷயங்களை அறிவோம். கடவுளுக்கு உயிரினங்களை பலி கொடுத்தா கூட பரவாயில்ல, அதை தாண்டி நரபலி கொடுக்கிற காபாலிகர்கள் கூட்டமெல்லாம் வந்தது என்பதையும், அதை கண்டு அவர் மனம் பொறாது தவித்தார் என்பதையும் நாம் சரித்திரம் வாயிலாக அறிய பெறுகிறோம் இல்லையா? அதே போலதான் புத்தரும் கூட பலியிடுவதற்கு ஆடெல்லாம் கூட்டுக்கிட்டு போறாங்க. அவர் அங்கே அதனை தடுக்கிறார். இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லா மகான்களுமே அந்த இன்பம் என்று சொல்லக்கூடியது தற்காலிகமானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதும், அந்த இன்பம் என்று சொல்லக்கூடியது நிலையானதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது பரம்பொருளை உணர்ந்த மகிழ்ச்சி ஒன்று இருக்கிறது. அதற்கு பெயர் அகமகிழ்ச்சி என்று சொல்லுகின்றார். இப்ப நிறைய பொருளை சேர்க்கிறோம். இன்னும் சொல்ல போனா அடுத்த தலைமுறைக்கு கூட பொருள் சேர்த்துறவங்களை பார்க்கணும். இன்னும் சேர்த்தணும்னு
அளவில்லாத சொத்து சேர்த்து அந்த சொத்து குவிப்பு வழக்குக்காகவே ஜெயில போய் உட்கார்ந்தவங்கெல்லாம் உண்டு, நாம் அறிவோம். ஆனா எவ்வளவு சொத்துக்களும் வந்தாலும் பயனில்லை என்பதை உணர்ந்ததுனால்தானே பட்டினத்தார் என்ன பண்ணாரு, காதிருந்த ஊசியும் வாராது கான் கடைவழிக்கேன்னு அப்பட்டமா சொல்லிட்டு போனாரே. அப்ப அவர் திரைக்கடல் ஓடி திரவியம் தேடி வியாபாரம் பண்ணி அவ்வளவு பொருளை சேர்த்த போதும் அங்கே இந்த உலகியல் இன்பங்களும் அதற்குரிய பொருள் வளங்களும் பொருள் அல்ல. அதனால்தான் வள்ளுவம் சொல்கிறது, பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மருளானாம் ஆனா பிறப்பு என்று வள்ளுவம் சொல்லும். அப்ப பொருள் என்பது எது என்று சொன்னால், these are all temporary enjoyments. என்றைக்கும் உள்ள பொருள் ஒன்று உண்டு, என்றைக்கும் உள்ள இன்பம் மகிழ்ச்சி ஒன்று உண்டு. அதைத்தான் பேரின்பம் என்றும் எட்டர்னல் பிளஷர் என்றும் சொன்னார். அதை நமக்கு உணர வைத்தது மகரிஷி அவர்கள். இந்த தவத்தின் மூலமாக அமைதி நிலையிலே நாம் நிலை பெற்று விடுகின்ற போது உலக விவகாரங்களினாலே அலைப்படாமல் உலைப்படாமல் உழன்று விடாமல் நம்மை காக்கின்ற அந்த சமநிலை மனதிற்கு அமையப் பெறுகின்ற போது இந்த முப்பொருள் உண்மை என்று சொல்லக்கூடிய உலகம், மனிதன், கடவுள் என்ற மூன்று விஷயங்களுக்கு உண்டான தொடர்புகளை புரிந்து கொள்ளுகிற போது, அடாடா இறைவா, உன்னை காண வேண்டும் என்று தேடிச் சென்றேன், அங்கே நீயே அனைத்துமாக மலர்ந்திருக்கக்கூடிய காரணிகளை பார்க்கிறேன் என்பதனாலேதான் இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா, எங்கும் இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா, அன்பும் கருணையுமாய் எல்லா உயிர்களோடும் இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா என்று பாடுகிறார். அதுதான் பேரின்ப களிப்பு என்று. நம்மிடத்திலே பொருள் வளம் இருக்கலாம், அதை கொடுத்து கொண்டே இருக்கலாம். அதை கூட கொடைமடம் என்று சொல்வார், ரொம்ப அதுல எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட். இப்ப பேகன், பாரி என்றெல்லாம் கொடை வள்ளல்கள் என்று நாம் மன்னர்களை குறிப்பிடுவதை அறிவோம். முல்லைக்கு தேரிந்த பாரி வள்ளல் அப்படின்னா அதுக்கு ஒரு கொழு கொம்பு நட்டுட்டு போயிருக்கலாம், அதுக்கு எதுக்கு தேரையே கொண்டு போய் நிறுத்தி ஏத்தி விடுறான் அப்படின்னு. அதுக்கு பேர் தான் கொடைமடம்னு பேர். மயில் அந்த சில்லுன்னு கிளைமேட்டுக்காக மகிழ்ச்சியோட தோகை விரிச்சு ஆடின போது அது குளிர்ல கஷ்டப்படுதுன்னு பேகன் போர்வையின்தான் என்று பார்க்கிறோம் இல்லையா? ஆனா உண்மை என்ன? அதுதான் கொடைமடம். ஆனால் இங்கே நாம் கொடைமடத்தோடு இருப்பதற்கு மகரிஷி அவர்கள் இணங்கவில்லை. நம்ம எல்லோரும் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நீங்க முதல்ல உடலாலும் மனதாலும் நல்லா இருங்க, உடற்பயிற்சி வாங்கிக்கோங்க, காயகல்பம் பண்ணுங்க, நல்லா இருங்க, மனசு நல்லா வச்சுக்கோங்க, அகத்தாய்வு தெரிஞ்சுக்கோங்க. இதை அகத்தாய்வு பண்ணிட்டோம்னு சொல்றது. அகத்தாய்வு இங்க நாம நமக்குள்ள பண்ணணும். ஆனா அதே அகத்தாய்வு பண்றது எவ்வளவு நாளைக்கு தான் பண்ணிக்கிட்டு இருப்போம்னு அடுத்த கேள்வியாயிடும். அப்ப அங்க ஒரு நிறைநிலை நமக்குள்ள அடைய முடியும். அப்ப அந்த நிறைநிலைக்கு ஒரு நபர் தகுதியாகிற போது நம்மை மகரிஷி அவர்கள் அருள்நிதி என்று அனுமதிக்கின்றார். முதல்ல என்ன சொல்றாங்க? அருட்செல்வர்ன்றாங்க. பொருட்செல்வர் இல்ல, அருளுக்கு செல்வரானார். ஏன்னா துரியாதீதம் கொடுத்தாச்சு. துரியாதீதத்துல எதை கொடுக்குறாங்கன்னா இறை உணர்வு உண்டா இல்லையா? அந்த இறை உணர்வோடு இரண்டரை கலத்து நிற்கின்ற அருமையான அனுபவத்தை பெற்றவர்கள் அருட்செல்வர்களாக மலர்கிறார்கள். கனி கொடுத்து, அருட்கனி கொடுத்து ஆசி பண்ணாங்க. அப்படி இந்த கொடை என்று சொல்லுகிற போது, தானம் என்று சொல்லுகிற போது, பொருள் தானம் இருக்கிறது, அல்லது அன்னதானம் இருக்கிறது, அல்லது
பூமி தானம் கூட இருக்கு. ஒவ்வொருத்தருக்கு தெரு நிறைய வீடு இருக்கு. ஒவ்வொரு வீட்டை ஒவ்வொரு நல்ல விஷயங்களுக்கு அவங்க அர்ப்பணம் பண்ணிடலாம். தானம் எழுதி கொடுத்தோம். ஆனா இப்படியே கொடுத்துக்கிட்டே இருந்தா வீடு இல்லாம போயிடும். ஆடை தானம், அதே போல அன்னதானம், அதுவும் கூட இப்பெல்லாம் ஜாக்கிரதையா செய்ய வேண்டியிருக்கு. ஏன்னா போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணி கூட்டம் அதிகமாயிடுச்சுன்னா ஜாக்கிரதையா செய்யணுங்க. இல்லைன்னா தானமா கொடுக்குறாங்கன்னு கூட்டம் வந்து அள்ளி சாஞ்சு குவியும் போது ஸ்டாம்பேட் ஆயிடுது இல்லை, பாக்குறோம்ல. இப்படியெல்லாம் சில இடங்கள்ல நடந்து போகுது. அப்ப என்னன்னு கேட்டா, இந்த விஷயங்களை கொடுக்கிறது, கொடை சிறப்பாக பேசப்பட்டது என்றாலும் கூட, அதை கொடுக்கிறது தான் கொடை ஈகை என்று சொல்லப்பட்டாலும் கூட, அறநெறிகளிலே ஒழுக்கம், கடமை, ஈகை என்று மூன்றாவதாக சிறப்பாக மகரிஷி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஈகை. அதை பற்றி தான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஈகைன்னா எங்க இருந்து ஈகை, எதிலிருந்து ஈகை, யாருக்கு ஈகை, யார் கொடுக்கிறது, யாருக்கு கொடுக்கிறது, எதை கொடுக்கிறது, இதுதான் இன்றைய சிந்தனை. முதல்ல கொடுக்கணும்னு வந்துட்டா இருந்தாதான் கொடுக்க முடியும், உண்டா இல்லையா? அப்ப பொருள் மிகுந்தவர் பொருள் தாரே. இது மாதிரி என்ன இருக்கோ அதை கொடுங்கன்னு சொன்னா, நிறைய அரிசி மூட்டை இருக்கு, அன்னதானம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், தீர்ந்து போகும் ஒரு நாளைக்கு. கட்டிடங்களை தானம் கொடுக்கலாம், நிலம் தானம் கொடுக்கலாம், கோதானம் கொடுக்கலாம், ஏன் கன்னிகா தானம் என்று கூட வைத்திருந்தார். அதனால அந்த வார்த்தை இன்றைக்கு முறையல்ல என்பது நாம் அறிவோம். ஏன்னா கன்னி என்று சொல்லக்கூடிய பெண் வந்து பெருமைக்குரியவள். அப்ப அவளை போய் ஒரு பொருள் மாதிரி தானமா கொடுக்கிறதாக பேசப்பட்ட தவறு என்பதை விளங்கி இருக்கு. அப்ப இப்படி பலவேறு தானங்களாக சொல்லப்பட்டது. ஆனால் நன்றாக சிந்தித்து பார்ப்போமே என்று சொன்னால், வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை. கொடுக்கறதுங்கிறதுல என்ன நிபந்தனை வருது? இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும், யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு கொடுக்கணும். வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை, மற்றெல்லாம் புரியதற்ப நேரும். வள்ளுவம் சொல்லுது. அப்ப இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது தானே சிறப்பு. இப்ப பசி இல்லாம ஒரு நிறைவா இருக்காரு, இப்பதான் சாப்பிட்டு நிம்மதியா உட்காந்துருக்காரு. நான் அன்னதானம் பண்றேன் வந்து சாப்பிடுங்கன்னு எவ்வளவு வற்புறுத்தினாலும் பயன் உண்டா? நீங்க பார்த்துருப்பீங்க, பழனிக்கு பாத யாத்திரை வருகிற போது அந்த மக்களுக்காக பல இடங்கள்ல உணவு கொடை நிகழ்த்துவார். அவன் அங்கேருந்து வரும்போதே பல ஒரு 2 இடத்துல வாங்கி சாப்பிட்டுருப்பான். அதுக்கு மேல அவனுக்கு சாப்பிட முடியாது இல்லையா? இப்ப அடுத்த இடங்கள்ல அதை வாங்கி அப்பால தூக்கி போட்டு போற காட்சி பார்த்து, அப்ப வீணா போகிறது அன்னதானம் என்பது. அதனால்தான் பசிக்கிறவனுக்கு உணவு கொடுக்கிறத வள்ளலார் சொன்னார். பசிப்பிணி நீக்கல் உடல் பிணி நீக்கல் என்று சொன்னதோடு மட்டுமல்ல, உயிர் பிணி நீக்கலையும் சொல்லுகிறார். உயிருக்கு பிணி எது? இறைவழக்கம் இல்லாமல் இருப்பது உயிர் பிணி. அந்த அகமகிழ்ச்சியை பெறாமல் இருக்கிறது இந்த உயிருக்கான பிணி. அப்ப அந்த அகமகிழ்ச்சியை தானே பகவத்கீதை சொல்லுகிறது. ஒரு பொருள் கிடைச்சிருச்சு, நான் அதை கன்சியூம் பண்றேன், கன்சியூம் பண்றதுனால ஒரு சந்தோஷம் கிடைக்குதுன்னா, இது மகிழ்ச்சி அல்ல, இது தற்காலிகமே. ஆனால் அந்த அமைதி பேரின்பத்தை உணர்ந்த ஒரு நிலை, அது மாறாத ஒன்று. ஒரு மெய்ஞானம் பெற்றவர்கள் அறிவின் மிகுதியினாலே தன்னை மேன்மைப்படுத்தி கொண்டவர்கள், அவர்கள் தாங்கள் கண்ட பேருண்மைகளை எல்லாம் வாழ்க்கையில புதிதாக யாராவது
வாழ்க்கையை வாழ்ந்து பார்த்து அது எப்படி இருக்கு, எது கஷ்டம், எது நல்லது, எது கெட்டதுன்னு சீர்தூக்கி செய்ய வேண்டியிருக்கான். வாழ்க்கைய ஹவு டு லிவ், எல்லோருமே நாம வாழ்ந்து பார்த்து தான் கத்துக்க வேண்டியிருக்கான்னு கேட்டா இல்ல. ஏற்கனவே வாழ்ந்தவங்கெல்லாம் அவங்க வாழ்ந்த அனுபவங்களை எல்லாம் பாடங்களாக்கி நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க இல்லையா? அதுக்கு பேர் தானே கல்வி என்று சொல்றோம். அப்ப அதைத்தான் கேடு இல் விழுச்செல்வம் கல்வி என்று சொல்ல. கேடு இல்லாத, ஏன் கேடு இல்லாத விழுச்செல்வம் கல்வின்னு சொன்னாங்க? மற்றதெல்லாம் கொடுக்க கொடுக்க தீர்ந்து விடும், இல்லாமல் போய்விடும். மற்ற இன்பங்கள் எல்லாம் கொடுக்க கொடுக்க தீர்ந்து போகும். மற்ற தானங்கள் எல்லாம், அது அன்னதானமாக இருக்கட்டும், பூதானமாக இருக்கட்டும், கோதானமாக இருக்கட்டும், பொருள் தானமாக இருக்கட்டும், எதுவுமே கொடுக்க கொடுக்க தீர்ந்து. ஆனால் இப்ப பார்த்தோமே கல்வி செல்வம், அந்த கல்வி செல்வம் என்று சொல்லக்கூடியதனுடைய சிறப்பு என்னன்னு சொல்றாங்க? கள்வரால் கவரப்படாதது, தீயினால் எரிக்கப்படாதது. இல்லையா? பெரிய நெருப்பு, வீடே பற்றி எரிஞ்சு போகுது, வச்சிருந்த சர்டிபிகேட் கூட இல்லாம போயிடுது. ஆனா கற்ற கல்வி இங்க நமக்குள்ளே இருக்கு. அறிவிலே, மூளையிலே, சிந்தனையிலே வாழும் வகையறிந்து வாழும் கலையை சொல்லிக் கொடுத்தது மகர்ஷியினுடைய தனி சிறப்பல்லவா? அப்ப இந்த விரிந்த சிந்தனையை மகான்கள் தாங்கள் புரிந்தவாறே பிறருக்கும் உணர்த்தியது தானே சமய நெறிகள் என்று சொல்லுவோம். எத்தனை மகான்களை சிந்திக்க முடிகிறது. ஆப்பார் சுந்தர திருநாவுக்கரசு மாணிக்க வாசகர் என்று சமயக்குறவர்களை அறிவோம், 63 நாயன்மார்களை அறிவோம், வைணவ பெரியவர்களை அறிவோம், சமய தலைவர்களை அறிவோம், சமயம் கடந்து வாழ்ந்தவர்களை அறிவோம், கடவுளே இல்லை என்று சொன்ன ஜைன புத்த நெறிகளையும் அறிவோம். ஆனால் இப்படி இத்துணை மகான்களுமே சொன்னதனுடைய அப்டிராக்ட் என்னன்னு பார்க்கும்போது புதுசா ஒன்றும் சொல்லல. நான் வாழும் விதத்தை உனக்கு பாடமாக்கி கொடுத்திருக்கிறேன், இந்த கல்விய நீ பிறருக்கு கொடு. அதைத்தான் அந்த ரிலிஜியன் என்ற கட்டமைப்பாக அவர்கள் ஆக்கினார். அது இயேசுநாதராக இருக்கட்டும், நபிகளாக இருக்கட்டும், அல்லது புத்தராக இருக்கட்டும், அல்லது வேறு எந்த சமய சான்றோராக இருந்தாலும் அவரவர்கள் தாங்கள் கண்டவாறு தனக்கும் சமுதாயத்திற்கும் தனக்கும் உலகத்திற்கும் உலகத்திற்கும் மூலமாகி அந்த கடவுளுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பை இந்த முப்பொருள் உண்மை உணர்வு. இதைத்தானே சைவ சித்தாந்தம் சொல்லுகிறது, பதி பசு பாசம் உண்மை உணர்தல் என்று. இப்ப இந்த உண்மை நிலையை உணர்ந்த மகான்கள், பெரியவர்கள், ஆண்டோர்கள், சான்றோர்கள் தான் உணர்ந்ததோடு அடங்கி இருந்து விட்டார்களா என்பதுதான் இல்லை. இல்லவே இல்லை. யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று பாடினார். அப்ப அங்கதான் இன்பம் தலைப்படும் தானே. அதனாலதான் மகரிஷி அவர்கள் நாம் நெறிப்படுவதற்காக தவத்தை கொடுத்து, உடற்பயிற்சியை கொடுத்து, காயகல்ப பயிற்சியை கொடுத்து, அகத்தாய்வுகளை கொடுத்து, உடக்கங்களை கொடுத்துக்கிட்டு நம்மளை மேம்படுத்திக்கிட்டே வந்தாங்க. நாமும் மகரிஷியுடைய கைப்பற்றி அப்படியே மேல வந்தோம். வேற ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்கிறாங்க. நிறைவா இருக்குன்னு வந்துடுறோம். ஆனா அடுத்த நாள் ஒரு டவுட் வரும். அப்ப மீண்டும் மகரிஷியை பார்க்கிறோம், குருவினிடத்துல போய் அந்த கேள்வியை முன் வைக்கிறோம், பதிலும். இது மாதிரி கேள்வியும் பதிலும் கேள்வியும் பதிலுமா போயிட்டே இருந்தா இதுக்கு பேர் என்ன? இதுதான் அறிவுதானம் என்று. அப்ப வாழ்ந்தவர்கள், வாழும் வகை அறிந்தவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்று அறிந்து புரிந்து தெளிந்து உணர்ந்து தங்களுடைய அனுபவங்களையே வாழ்க்கை பாடங்களாக வழங்குகின்ற போது புதிதாக வாழ்க்கையை வாழ தொடங்குறாங்க பாருங்க. அவங்களுக்கு ஏதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு அங்க அடைய வேண்டியது, இனிமேல் தான் நான் தொட்டா சுடும் நெருப்புன்னு கத்துக்கணுமா?
ஏற்கனவே அதை சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்ப நாம பட்டறிவுக்கு போக வேண்டியதில்லை. இந்த அனுபவ உரைகள் வாழ்க்கையை மேம்படுத்தியது. அப்பதான் மகரிஷி என்ன பண்றாங்க, உலகம் முழுவதும் இந்த பேரின்பமும் அகமகிழ்ச்சியும் போய் சேரணுமே, அப்ப இதை ஒரு ஆர்கனைசேஷன் ஆக்கணும். அதனுடைய நோக்கம் உலக சமாதானம் என்று எண்ணினார்கள். அதற்காக திட்டங்களை வகுத்தார்கள். எப்ப 58லயே உலக சமுதாய சேவா சங்கத்தை தொடங்கிட்டாங்க. ஆனால் அந்த மகானுடைய சிந்தனைகள் 10 ஆண்டுகளுக்கு குடுவாஞ்சேரியிலேயே தான் இருந்தது. 68ல தான் கடலூர் வர்றாங்க முதல் மன்றம். ரொம்ப மகிழ்ச்சி. மகிழ்ச்சி ஆனந்தமா 3 நாள் வருவாங்க கடலூர் நிகழ்ச்சி. பூபதி லாட்ஜ்னு ஒன்று இருந்தது, அதில் தங்குவாங்க. முதல் நாள்ல எண்ணமாராய்தல் தலைப்ப எண்ணத்தின் ஆற்றல் என்ற பெயர்ல இருக்கு. அடுத்த நாள்ல அருகுண சிறப்புங்கிற தலைப்பு. அடுத்த நாள்ல நான் யார் என்ற தலைப்பு. பாருங்க, நான் யார் என்ற சிந்தனையை எல்லா மகான்களும் பேசியிருக்காங்க, பகவான் ரமணர் உட்பட. ஆனால் அதை சிந்தித்து தாம் உணர்ந்தவாறு அந்த உணர்ந்த போது என்ன கிடைக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடாடா தேடுறதுக்கு ஒண்ணும் இல்லையே, இல்லையா? தேடோனா தேவனை தேடி நான் கண்டு கொண்டேன் என்று நம்முள் கண்ட அந்த பேருண்மையைத்தான் அருட்செல்வர்களாக்கி அருள்திகளாகவும் ஆக்கி நம்மை வளர்த்தியது. சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா பீடாதிபதிகள் மடாதிபதிகள் கேள்விப்பட்டோம். அந்த ஆதீனங்கள் இல்லையா, கேள்விப்பட்டோம். இந்த ஆதீனங்கள்ல அந்த குரு யாரோ அவர் அவருடைய காலம் பூரா அவர் தான் அந்த பீடத்துக்கு அதிபதியா பீடாதிபதியா முதன்மை குருவா எப்போதும் இருப்பார். அப்புறம் அவருடைய அந்திம காலம் வரும்போது தான் அவர் அடுத்த பட்டம் கட்டி ஒருத்தரை தயார் பண்ணி அவரை பொறுப்பு கொடுத்து அவருடைய காலத்துக்கு பின்னாலதான் அங்க குரு பதவி அடுத்தவங்களுக்கு கைமாறுங்கிறது நாம அறிவோம். எனக்கு தெரிய நான் 82லே பழனியில மன்றம் தொடங்கிய காலகட்டங்கள்ல இந்த குண்டல் யோகத்தை சொல்லிக் கொடுக்குற விஷயம் மகரிஷி என்னையும் சென்னைக்கு அழைத்து அங்கே சிம்சன்ல ஆசிரியர் பயிற்சி எனக்கு ட்ரெயின் பண்ணாங்க. அதை முடிச்சுட்டு வந்தோம் ஒரு 3 பேர். அதுக்கு பின்னால நான் கேள்விப்படுறேன், பக்கத்துல அலங்கியம்னு ஒரு ஊர், அங்க அத்வைத ஞான மன்றம்னு ஒண்ணு இருக்குன்னு கேள்விப்பட்டேன். போய் பார்த்தேன், கேட்டேன். இங்க ஒரு குரு இருந்தார். அவர் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக அந்த அமைப்பை பண்ணியிருக்காரு. அவர் இப்பதான் ரீசெண்டா முக்தி அடைஞ்சார், அதாவது இறந்து போனார். அவருக்கு அப்புறம் இந்த அமைப்பு இப்ப இன்னொருத்தர் பொறுப்புக்கு இப்ப நடத்திக்கிட்டு இருக்கோம். சரிங்க, இதுக்கு எவ்வளவு பேர் இருக்காங்க மக்கள்? இந்த உங்க குண்டல் யோகத்தை, இதே குண்டல் யோகத்தை தான் அவங்க கொடுக்கறதாக அறிவு. அலங்கியம்ன்ற ஊர், நல்லா எனக்கு ஞாபகம். கேள்விப்பட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம். குண்டல் யோகம் சொல்லிக் கொடுக்குற இன்னொரு அமைப்பு இருக்கு, அதை போய் பார்ப்போம்னு போய் பார்க்கணும். அந்த சாமியார் இருந்த வரைக்கும் கொடுத்தாருங்க. அது அவர் எத்தனை வருஷமா பண்ணார், 30 வருஷமா. இப்ப அவர் இல்லை, அவருக்கு அப்புறம் அடுத்தவங்க சேரும். அப்ப நான் திரும்பி பார்த்தேன். நாங்க 82ல மன்றம் தொடங்கணும். 83 84க்குள்ள அவங்க ரீச்சா இந்த 50 பேரோ 100 பேரோ 150 பேரோ நாம மனவளக்கலை மூலமாக புனர்நிலையம் கொடுத்தாச்சுன்னு பார்க்கும்போது, இப்ப நம்ம எல்லாமும் அருள்நிதி ஆக்குனாங்களே மகர்ஷி, அதுதான் தனிச்சிறப்பு. நான் ஏற்கனவே சொன்னேன், மடாதிபதிகள் பீடாதிபதிகள்னா அவர் தலை போனதுக்கு அப்புறம் தான் அடுத்த தலை தூக்க முடியும். ஆதிக்க போட்டி மாதிரி. அப்ப மகரிஷி பாருங்க, நீயும் குருதான் நம்ம எல்லாம் அருள்நிதி ஆக்கினாரே, அதற்கு மகரிஷிக்கு நாமெல்லாம் செய்யற கைமாறு என்ன? இப்ப நம்ம பொருள் கொடுத்தா பாக்கெட் குறைஞ்சு போதேன்னு பார்க்கணும். மற்றதை எதை கொடுத்தாலும் தீர்ந்து போகுன்றது நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம். ஆனா
நாம் பெற்ற இந்த ஞானம் இருக்கிறதே, அறிவு, கேள்வி கேட்டு கேள்வி கேட்டு சிந்திச்சு ஒரு ஸ்டேஜுக்கு மேல கேள்வி இல்லாத நிலை ஒண்ணு வருமே, அது வந்துச்சா உங்களுக்கு? வரணும். எனக்கு வந்தது, உங்களுக்கும் வரும். அப்பத்தான் நீங்க அருட்செல்வருக்கு முழு தகுதி ஆகுறீங்க. ஆமா, என்னுள் அருட்செல்வம் பொங்கி ததும்பி பூரணமாய் கிடக்கிறது. அப்ப அந்த மகிழ்ச்சியோடு நான் நல்லபடியா வாழறேன்னு யார் ஒருத்தர் டிக்ளேர் பண்றாங்களோ அதோட வேலையே முடிஞ்சுது. என்ன கேட்டா, துரியாதீதம் கொடுத்து அருட்செல்வர்னு பழம் வாங்கி சாப்பிட்டாலே முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் வேலையே இல்லை. ஆனா மகரிஷி சும்மா இருக்கல. ஆழியார்லாம் தொடங்குறதுக்கு முந்தையே மாஸ்டர் கோர்ஸ் கடலூர்லயே முதல்ல 5 பேருக்கு மாஸ்டர் கோர்ஸ் நடத்தினாங்க. அருள்நிதி பொன்னுச்சாமி, அருள்நிதி வெங்கடாச்சலம், அருள்நிதி சிவச்சரணம்மா, அருள்நிதி சிவலிங்கம், இன்னொரு ஐயா. இந்த 5 பேருக்கு தான் அதுல முதல் பெண் அருள்நிதி என்னுடைய பாட்டியார். எதற்காக இதை சொல்லுகிறேன் என்று சொன்னா, இப்ப எவ்வளவு பேருக்கு ஒரே கோர்ஸ்ல நாங்கெல்லாம் மேடையில கூட இருந்திருக்கோம். 400 பேர் கோர்ஸ் எடுத்து அருள்நிதி முடிச்சு, பிரம்மஞானம் முடிச்சு. இப்ப இதன் மூலமாக ஒவ்வொரு ஆன்மநேயம் பெற்ற உயிர்களும் தான் பெற்ற இந்த அறிவை, அந்த உணர்வை, அந்த உணர்ந்த ஒரு நிறைவை இல்லாதவனுக்கு, கஷ்டப்படுறவனுக்கு, துன்பப்படுறவனுக்கு ஹவு டு லிவ்னு புரியாம தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற கடமை இருக்காது, பொறுப்பு இருக்காது. அந்த இடத்துல நம்ம எல்லாம் அருள்நிதியர்களாக மலர்த்தி கொடுத்தார்களே. அப்ப அருள்நிதியர்களை எல்லாம் நான் கேட்கிறேன், நீங்க எத்தனை பேரு உங்களுடைய அனுபவங்களை அனுபவ உரையா ஒழுங்கா சொல்லியிருக்கீங்களா? அதுக்கப்புறம் இந்த அகத்தாய்வு தலைப்புகளை எல்லாம் நீங்க பிறருக்கு பாடம் நடத்திருக்கீங்களா? அல்லது பிரம்மஞானம் வரைக்குமே நான் புரிஞ்சிருக்கேன், எந்த இடத்துல நீங்க கேள்வி கேட்டாங்களோ அப்பழுக்கு இல்லாம நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடிகிறது என்று ஒரு நிலையை, ஒரு மலர்ச்சியை, ஒரு நிறைவை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் தான் நம்ம எல்லாம் அருள்நிதியர்களாக வளர்த்தி அழகு பார்த்தார்கள் என்று சொன்னால், நாம் எவ்வளவு தூரம் வாழ்க்கையிலே ஒரு தகைமை பெற்றவர். இப்படி ஒரு குரு கிடைக்க முதல்ல கொடுத்து வச்சிருக்கோம். எனவே தானங்களிலே சிறந்தது, கொடைகளிலே சிறந்தது, பிற விஷயங்கள் எல்லாம் தீயினால் எரிக்கப்படும், கல்வரால் திருடப்படும், காணாம போயிடும், வெள்ளம் வந்து அடிச்சிட்டு போயிடும் இல்லைங்களா? கேட்டில்ஸ், அதாவது ஆடு மாடெல்லாம் கூட ஒரு செல்வம், சொத்தாகத்தான், வெல்த்தாகத்தான் கருதப்படும் ஒரு காலகட்டம். ஆனா எல்லாமே இல்லாம போகும். ஆனா அறிவு ஒன்று மட்டுமே. அதனால்தான் மேலை நாடுகள்ல பேராசிரியராக இருக்கிறவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் கிடையாது. மற்ற எல்லா பணியிலையும் ரிட்டையர்மெண்ட் உண்டு. ஏன்? அவங்க இருக்க அவங்க அறிவு மேம்படுகிறது, சிந்திக்கிறார்கள். சமுதாயம் உய்ய வேண்டும், உலகம் உய்ய வேண்டும், அதுக்கு என்ன பிளான் கொடுக்கலாம்? மகர்ஷி என்ன கொடுத்தாங்க? உலக சமுதாய சேவாசி, உலக சமாதானத்துக்கு திட்டம் கொடுத்தாங்க. மனவளக்கலை மன்றம், மெய்விளக்க தவ மன்றம்ன்ற பேர்ல இருந்தது. அப்புறம் மனவளக்கலை மன்றம் வந்துச்சு. அப்புறம் அஸ்மர்னு ஒண்ணு சென்னையில பண்ணாங்க. எல்லா வைத்திய முறைகளையும் கூட்டாங்க. ஹோமியோபதி, அலோபதி, ஆயுர்வேதம், சித்தா எல்லாம் சேர்ந்து அஸ்மர். ஆழியார்ல காயகல்பா குண்டல் யோகா ஆராய்ச்சி அறக்கட்டளை நிறுவனம். அப்ப மகரிஷி என்ன பண்றாங்க, தான் அறிய அறிய உணர உணர தன்னுடைய மேம்பாடுகளை எல்லாம் எதையுமே தனக்காக கொஞ்சம் கூட இது எல்லாத்தையும் கொடுத்துட்டோம்னா எப்படின்னு மறைச்சு வைக்கலையே. அப்ப மகரிஷி தனக்கு தெரிஞ்சதெல்லாம், உணர்ந்ததெல்லாம் அடைய 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 அறிய அறிய புரிய புரிய இந்த உலகத்துக்கு அதை சொத்தாக்கி கொடுத்துட்டு போனா, அதை ஒரு சிலபஸ் ஆக்கி, அதை ஒரு பாடத்திட்டமாக்கி, அதை கொண்டு போய், அது பேர் என்ன, அந்த காப்பிரைட் வாங்கிட்டு இது எங்களோட சொத்துன்னு யாராவது சொன்னா சரியான்னு கேட்டா இல்லையே. பாருங்க, அறக்கட்டளையில் இருக்கவங்களை தவிர வேற யாரும் பேசக்கூடாதுன்னு விதி சொல்றாங்க. ஆனா அவர் தன்னை உலக குடிமகன் தான் கையெழுத்து போட்டுக்கிட்டார். இந்தியன் சிட்டிசன் போடல. இந்தியன் சிட்டிசன் போட்டிருந்தா நீங்க சொல்ற காப்பிரைட் இந்திய சட்டம் எல்லாம் போறது.
ஆனா உலக குடிமகனாக அவர் சிந்தித்த விஷயங்கள் எல்லாம் நம்ம எல்லாருக்கும் குறைவின்றி அந்த அருட்செல்வத்தை கொடுத்தது மட்டுமல்ல, நம்மையும் அந்த பேரருள் உடைமை என்ற ஒரு எண்குணத்துல ஒரு சிறந்த ஒரு பண்பை நமக்கு வழங்கியது மட்டுமல்ல, அந்த அருள்நிதியர்களாகவும் நம்மை மலர்த்தி இப்படி இப்படி தீட்சை கொடுங்க, ஜீவகாந்த பெருக்க பயிற்சி பண்ணுங்க, நீங்களும் கையில ஆற்றல் கொண்டு வந்து நீங்க மற்றவங்களுக்கு உதவலாம்னு சொல்லி கொடுத்த ஒரு தகைமை. எதையாவது மிச்சம் வச்சாங்களா மகிழ்ச்சி? இது தகுதி இருந்தா தான் கொடுக்கணும்னு எதையுமே ரெஸ்பெக்ட் பண்ணும். பிரம்மஞானம், அருள்நிதி, நீயும் அருள்நிதி, அதுக்கு மேல பொறுப்பாசிரியர்னாங்க, அப்புறம் பார்த்தா பேராசிரியர்னாங்க. அப்ப எத்தனை பேராசிரியர்களையும் எத்தனை அருள்நிதிகளையும் வளர்த்தி இந்த ஞானம் உலகம் முழுவதும் சென்று சேர்வதற்காக மகிழ்ச்சி அவர்கள் ஆசைப்பட்டார்களோ, அந்த முழுமையான ஆசை முழுவதையும் அவருக்கு பின்னே யார் செய்வது என்று சொன்னால் அறிவு திருக்கோயில்கள் அல்ல. எந்த அறிவு திருக்கோயில்? கட்டப்படுகின்ற கட்டடங்கள் அல்ல அறிவு திருக்கோயில். எத்தனை கட்டடம் கட்டிட்டோம் நாங்க, பெருசா மாடி மேல மாடி வச்சு கட்டிட்டோம் அறிவு திருக்கோயில்னா அது பெரிய விஷயம் இல்லை. மகரிஷி சொல்றாங்க, கட்டப்படுகின்ற கட்டடங்கள் அல்ல, ஒவ்வொரு அருள்நிதியர்களும் அறிவு திருக்கோயில்களாக மிளிர வேண்டும் என்று சொன்னார்களே, அந்த நிலை வெளிப்படுகிற போது ஒவ்வொரு அருள்நிதியர்களும் அறிவு திருக்கோயில்களாக மாற்றம் பெறுகின்ற நிலை வருகிற போது, அங்கே எப்படி நன்மணி ஐயா அவர்கள் அதை உணர்ந்த போது அதை பேசாம இருக்க முடியல. நாங்கள் அதனை உணர்ந்த போது பேசாம இருக்க முடியல. ஏன்னா குடம் தண்ணி உள்ள வாங்கிட்டு இருக்கு, இன்னும் வாங்கணும். அரை குடம்னா இன்னும் தண்ணி விழுந்துட்டு தான் இருக்கும், வாங்கிட்டு. முக்கா குடம் இன்னும் தண்ணி வாங்கிட்டு தான் இருக்கும். ஆனால் நிரம்பினால் அந்த குடம் எப்படி நீர் வழிந்தே தீருமோ அதுபோல நீங்கள் நிறையறிவு பெற்றவர்களாக இருந்தால் நீங்கள் வழங்குபவர்களாக மலர்வீர்கள் என்பதிலே எந்த விதமான ஐயப்பாடும் கிடையாது. அந்த இடத்தை நீங்கள் சென்றடைவதற்கு தூரமும் கிடையாது. ஒன்னே ஒண்ணு பண்ணுங்க, ஆல்மைட்டியை நினைச்சுக்கோங்க, வாங்கிக்கோங்க, கொடுத்துக்கோங்க. இல்லையா, நான் ஆல்மைட்டி கூட எனக்கு புரியலன்னு குருவை நினைச்சுக்கோங்க. மகரிஷி நீங்களே எனக்குள்ள வந்து எனக்கு நடத்தி கொடுங்கன்னு சொல்லிட்டு செய்யுங்க, உங்க தொண்டு சிறப்பா இருக்கு. அப்ப அந்த முழு மனதோடு செய்கின்ற அந்த கொடை அறிவு தானம் அதுவே சிறந்தது. அந்த கொடைகளிலெல்லாம் மற்ற தானங்கள் எல்லாம் கொடுத்தால் தீர்ந்துவிடும். ஆனால் அறிவு தானம், கல்வி செல்வம், தான் பெற்ற அனுபவங்களை, அறிவை, ஆராய்ச்சி, சிந்தனையை சமுதாய சொத்தாக்கி வாழ்ந்த மகானுடைய வழியிலே நாம் எல்லாம் வந்திருக்கிறோம் என்று சொன்னால் நாமெல்லாம் கொடுத்து வைத்தவர்கள். அந்த இடத்துக்கு நீங்க வந்துட்டீங்களாங்கிறத உங்களை நீங்களே ஜஸ்டிஃபை பண்ணி பார்த்துக்கோங்க. வழியில் ஆழ்ந்துவே இருக்கிறவங்க சீக்கிரமா அதை முடிச்சிட்டவங்க எனக்கு நல்லா இருக்குன்னு உட்காந்துக்காதீங்க. உங்க குடும்பத்துக்கு கொடுங்க, உறவுகளுக்கு கொடுங்க, நண்பர்களுக்கு கொடுங்க, அன்பர்களுக்கு கொடுங்க, கேட்டவங்க கிட்டெல்லாம் கொடுங்க, இல்ல கஷ்டப்படுறவங்களுக்காவது கொடுங்களேன். இது வேணும், எனக்கு கஷ்டமா இருக்கு, கவலையா இருக்குன்னு கவலை எழுத்தல் சொல்லி கொடுங்க. கோபம் வருதுன்னா சினம் தவிர்த்தல் சொல்லி கொடுங்க. நான் என்ன பாவம் பண்ணனா பாவ பதிவுகளும் போக்கு மொழிகளும் சொல்லி கொடுங்க. பாலுறவு ஆன்மீகம் சொல்லி கொடுங்க. இப்படி எத்துணை கோணங்களிலும் மகரிஷி கொடுத்தாங்களே. இறப்புக்கு முன்னே இறப்புக்கு பின்னும் உயிரினங்களின் ஒரு தலைப்பு, ஆவி பேய் பிசாசுன்னு குழப்பமான தலைப்பு. அதுக்கெல்லாம் எவ்வளவு எளிமையா மகரிஷி விடை சொன்ன இருக்காங்கன்றதை நீங்களாம் தெரிஞ்சிருக்கீங்க. ஆகினாலே தான் நண்பர்களே, மகரிஷி அவர்கள் பெண்களுக்காக ஒய்ஸ் ட்ரஸ்ட்னு பண்ணாங்க. கூடுவாஞ்சேரி மையம்மா உங்களுக்கெல்லாம் தெரியும். வஉசியினுடைய பேத்தி பிரேமகுட்டி அம்மா அவர்களை அதுக்கு பொறுப்பு போட்டு, அதே மாதிரி கும்பகோணத்துல உலக பொது அருள்நிறை சமயம் நிறுவி அதற்கு சிங்காரவேல் ஐயா அவர்களை, என்னுடைய சின்ன தாத்தா அவங்கள பொறுப்பு போட்டாங்க, தலைவராக நியமிச்சாங்க. இப்படி மகரிஷி வந்து ஒரு கோணத்தில் சிந்திக்கவில்லை. சித்தர்கள் எப்படி பல கோணங்கள்ல சிந்தித்தார்களோ
மருத்துவம், சுகாதாரம், உடற்கூறு இல்லையா, வானியல் மற்றும் மருத்துவம், யோகா, உடல்நலம், வாதவித்தை சேர்க்கணும், எல்லாத்தையும் சித்தர்கள் ஆய்ந்து அறிந்து ரசவாதம் உட்பட கூடுவிட்டு கூடுதல் பாய்தல் வரைக்கும் தெரிஞ்சிருந்தாங்க சித்தர். நாம் அறிவோம். மகரிஷி நமக்கு ஹாஸ்டல் டிரைவர் வரைக்குமே சொல்லி கொடுத்தாங்களா இல்லையா? ஆனா அதுக்கப்புறம் பின்னாடி அதை எடுத்துட்டாங்கன்னு. எதுக்கு சொல்ல வர்றேன்னு சொன்னா, ஜீவகாந்த பெருக்க பயிற்சிகளை கொடுத்து நீ ததும்பி இருக்கிற ஜீவகாந்தம் வந்து அப்ப நீ சும்மா இருக்க மாட்டேப்பா, கை நீட்டி தீட்சை கொடுக்காது. இப்ப என்னன்னா, ஜீவகாந்த பெருக்க பயிற்சி பண்ணி நான் ஜீவகாந்தம் நிறைய சேர்த்துக்கிட்டேன், நான் யாருக்கும் தீட்சை கொடுக்க மாட்டேன், கொடுத்தா என் தவசக்தி போயிடும்னு பயப்படுற அருள்தியர்களை கூட சில நேரங்கள்ல பார்த்து நான் வியந்திருக்கிறேன். இல்லை, நீங்க கொடுங்க, கொடுக்க வளரும், கொடுக்க வளரும். எனவே கேடு இல் விழுச்செல்வம் கல்வி என்று சொன்னது போல அறிவு தானம் ஒன்றே சிறந்தது. அந்த அறிவு தானத்தை தொடர்ந்து செய்வதற்கு நம்முடைய அறிவில் குடம் நிரம்பினால் வழி. நமக்கு மனம் அறிவு திருப்தியாக முழுமையான பரிபூர்ண அறிவுக்கு போயிட்டோம்னு சொன்னா நம்ம வழிந்தே தீருவோம், சமுதாயத்திற்கு பயன்பட்டே தீரும், ஏதேனும் ஒரு வகையில நாம் பயன்படுவோம். நமக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்கோ அந்த ஆங்கிள் நம்ம பயன். ஒரு அருள்நிதி அவர் புத்தகம் வைக்கிற இடத்துல கூட இருக்கலாம், மகரிஷி புஸ்தகம் வைக்கிறார். ஒரு அருள்நிதி உடற்பயிற்சி சொல்லித்தரலாம், ஒரு அருள்நிதி அகத்தாய்வு நடத்தலாம், ஒரு அருள்நிதி தீட்சை கொடுக்கலாம். ஆகமத்துல மகரிஷியினுடைய வழியில நீங்க எப்படி வெளிப்படுறீங்க, நீங்க கிடைச்ச நன்மையை கொடுக்குறீங்கன்றத நீங்க கையில எடுக்கிற போது நீங்கள் சிறந்த தானமாகிய அறிவு தானத்தை வழங்குகிறவர்களாக வளர்கிறீர்கள். அதுவே உங்களுக்கும் நிறைவு, வாழ்க்கைக்கும் நிறைவு, உங்கள் வாழ்க்கையின் நோக்கம் அதுவே என்று கூறி அந்த இன்பம் அளவிலாத இன்பம், ஈத்துவக்கும் இன்பம் அறியார் என்பதோ, அப்படி கொடுக்கறதுல ஒரு மகிழ்ச்சி இருக்கே, இதெல்லாம் நீ தெரிஞ்சிருக்கியாப்பா அப்படின்னு நம்மளை பார்த்து மகிழ்ச்சி கேட்கிறார். ஈத்துவக்கும் இன்பம் அறியார். அதனால்தான் நான் இப்போ பயணியில் இல்லை, வெளியூர்ல இருக்கேன். இருந்த போதிலும் அந்த வகுப்புகள் முடிந்த வரையில தடை இல்லாமல் நம்ம சிந்திக்கிறோம். எனவே தானத்தில் சிறந்தது அறிவு தானமே என்ற இன்றைய இந்த சிந்தனை விருந்தை உங்களோடு நிறைவு செய்து, இதில் டவுட் இருந்தால் பேசிக்கலாம், கேள்வி நேரம் வச்சுக்கலாம். நன்றி, வணக்கம். இந்த நிறையறிவு என்றைக்கும் உங்களிடத்துல இயல்பாக உள்ள அந்த பரிபூரண ஆனந்தம், அது அந்த ஆனந்தத்தை பெற்று உணர்ந்து நிலை பெற்று பிறருக்கும் வழங்கி சிறக்க வேண்டும் என்ற இறைநிலை இணைப்பில் மனம் வைத்து மனதார வாக்குகின்ற நீங்கள் அனைவரும் வாழ்க வளமுடன், உடல்நலம், நீளாயில் நிறைய செல்வம், உயர்ப்புடன் விஞ்ஞானம் வந்து வாழ்க வளம், வாழ்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். தியானமே யோகம், யோகமே ஞானம். நன்றிங்க ஐயா, மிக சிறந்தது ஒரு உரை. எப்பவும் போல ஐயா அவருடைய விளக்கம் சிறப்பாக இருந்தது. ஐயா அவர்கள் தவநிலையில் நாம் வாழ்த்துவோம் அவரை. அருட்பேராற்றல் கருணையினால் நீண்ட ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்க வளமுடன். ஐயா அவர்களது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களது ஆன்மீக தொண்டு மேலும் மேலும் சிறக்க வாழ்க வளமுடன். பேராற்றல் வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, மிகவும் சிறப்பாக இருந்தது. வாழ்க வளமுடன். ஐயா எப்பவும் போல உங்களுடைய கருத்தில் நிறைய சித்தர்கள், பெரியவர்கள், ஞானிகள் குறிப்பிட்ட கருத்துக்களை எடுத்து உரைத்தீர்கள். நிறைய விஷயங்களுக்கு இந்த அறிவு பற்றின சிந்தனை இருந்தது. அதில் அறிவு தானம் பற்றிய விளக்கமும் நிறைய இருந்தது. உயிரினும் மீது ஒன்றுகின்ற பயிற்சி குண்டலினி பயிற்சி என்பதை ஐயா அவர்கள் மகரிஷி கூறியதை சொன்னீர்கள் ஐயா. அறிவில்லார் அப்படின்னு சொன்னீங்க. பிணி, மூப்பு, இறப்பு ஏன் வருகிறது என்று தேடத் தொடங்கினார் புத்தர். பரம்பொருளை அடையும் மகிழ்ச்சி அகமகிழ்ச்சி ஆகும். பட்டினத்தார் மற்றும் திருவள்ளுவர் அனைத்து சித்தர்கள் ஞானிகளும் கூறியது நம்முடைய அறிவு ஞானம், அழிவில் முழுமை பெறுவதை பற்றி அவர்கள் கூறினார்கள். அவர்கள் சென்ற அந்த வழியை நாமும் பின்பற்ற வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள். தானத்தில் பல தானங்கள் உள்ளது. அது அன்னதானம், கோதானம், வஸ்திர தானம், பூமி தானம் என்று பல வகை உள்ளது. அவை அனைத்தும் கொடுக்க கொடுக்க
குறைந்து கொண்டே வரும். ஆனால் குறையாது வளர்கின்ற ஒரு தானம் நம்மளுடைய கல்வி தானம், ஞான தானம். நம் பெற்ற ஞானத்தையும் கல்வியும் பிறருக்கு கொடுக்க வேண்டும். நாம் இருக்கும் காலம் வரை அதுதான் சிறந்த தொன்று, அதுதான் சிறந்த தானம் என்று பல மூதாதையர்கள் சொன்னதெல்லாம் எடுத்துரைத்தீர்கள் ஐயா. திருவள்ளுவர் கூறியதை போல் வரியார் கொன்று ஈவதே ஈகை, மற்றதெல்லாம் குறியற்பார் நீ துடைப்பு என்று வள்ளுவார். அதாவது இல்லாதவர்கள் கொடுக்க வேண்டும். இப்பொழுது பாத்தீங்கன்னா எல்லார்கிட்டயும் எல்லாம் இருக்குது, வாழ்வாதாரம் எல்லாரிடம் இருக்கிறது. இல்லாதது ஒன்றே ஒன்றுதான், அது ஞானம் தானம். ஞானம் தான் இல்லாம இருக்கிறாங்க, எல்லாருக்கும் அதை கொடுக்க வேண்டும் என்று அனைத்து மகான்களும் தலைவர்களும் தான் கற்ற கல்வியை பிறர்க்கு கொடுக்க வேண்டும் என்று கூறினார்கள். யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்றார்கள். மகரிஷி ஐயா அவர்களுக்கு பெற்ற அனுபவத்தில் தான் கற்று உணர்ந்ததை அனைத்தையும் அனைவருக்கும் கொடுத்து விட்டார். அவர் அனைவரையும் அருள்நிதியாக்க வேண்டும் என நினைத்தார்கள். பேராசிரியர்களாக உருவாக்கினார்கள். எல்லா தானமும் கொடுக்க கொடுக்க தீர்ந்துவிடும். அறிவு தானம் கொடுக்க கொடுக்க வளர்ந்து கொண்டே வரும். அதாவது வேதாத்திரியம் கற்ற நாம் அனைவரும் ஏதாவது ஒரு தொண்டு செய்ய வேண்டும். அறிவு தொண்டு செய்யும் போது சில சமயம் சலிப்பு தோன்றுகிறது. அதிலிருந்து எப்படி தேற்றி கொள்வது என்பது ஐயா அவர்களுக்கு தான். ஐயா அவர்கள் நிறைய தடவை கூறியிருக்கார்கள். ஐயா அவர்களும் நன்மணி ஐயா அவர்களும் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். அதனால் நீங்க மிக சிறப்பா இருந்ததுங்க ஐயா உரை. இதுல நம்ம கேள்வி கேட்பதற்கு எதுவுமே இருக்காதுங்க. நமக்கு எல்லாம் புரிய வச்சிருக்கீங்க. கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில நம்ம பெற்றதை நம்ம அனைவருக்கும் அக்கம் பக்கம் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஒரு பஸ்ல ட்ரெயின்ல போனோம்னா கூட அப்ப கூட தோணுதுங்க, இவங்களுக்கு இதை பத்தி சொல்லலாமா, இதை பத்தி அறியப்படுத்தலாமா அப்படின்ற எண்ணம் நமக்கு தோணுதுங்க. அதை இவங்க சொல்லலாமா வேண்டாமான்னு தோணுதுங்க. நம்ம சொல்லும்போது அது தவறுதலா போயிடக்கூடாது, இவங்க ஏன் இது தெரியாதவங்களுக்கு எல்லாம் சொல்றாங்க அப்படின்னு பாக்குறாங்க. இப்போ ட்ரெயின்ல பாத்தீங்கன்னா யாருமே பேசுறதுக்கோ பழகுறதுக்கோ தயாரா இல்லைங்க. இப்ப சில நாள் அங்கங்க நம்ம போகும்போது இப்படி சுத்துறம் பாத்தீங்கன்னா எல்லாரும் அவங்கவுங்களுக்கு ஒரு உலகம், ஒரு மொபைல், அவ்வளவுதாங்க. அதே உலகமா இருந்துடுறாங்க. ஆமாங்க, அதுதாங்க ஐயா. புக்கு படிக்கிற பழக்கம் போச்சுன்னு கவலைப்படுறதை விட்டுட்டு பக்கத்துல உட்காந்து திராணிகள் போறவங்க வரவங்க கூட எல்லாம் பேசுறது கூட குறைஞ்சிருச்சுங்க. எல்லாருமே அவங்கவுங்க உலகம், அவங்கவுங்க மொபைல், அவங்கவுங்க ஹெட்போனை போட்டு உட்கார்ந்து இருக்காங்க. இது இப்ப ஆமா ஆமாங்க. எதாவது ஒண்ணு சொன்னோம்னா எங்கேயாவது தூரம் மறந்துட போதுன்னு உடனே போன்ல சொல்லிடுறாங்க, நீ எங்க இருந்தாலும் கையில போனை வச்சிருப்ப அப்படின்னு சொல்லிடுறாங்க ஐயா. கண்டிப்பா, நிச்சயமாங்க ஐயா. இப்போ இனி வரும் காலகட்டத்தை தான் நம்ம இந்த அறிவு நம்ம மகரிஷி ஐயா கூறியது எல்லாருக்கும் எடுத்துட்டு போறது மிகவும் சிரமமா இருக்க மாதிரி இருக்குங்க. முடிந்தவரை நாம் தொண்டாற்றி இன்பம் காண்போம். ஐயா அவர்களுக்கு நன்றி. இல்ல இப்ப உங்களை போல 20 பேரை பார்க்கணும்னா அப்பெல்லாம் நான் கிளாஸுக்கு வண்டி எடுத்துட்டு போய் நடத்திட்டு வந்தது, பஸ் ஏறி போய் நடத்திட்டு வந்ததெல்லாம் உண்டு. சரிங்க. இப்ப என்னால இயலவில்லை. இந்த வயதுக்கு என்னால என்ன பண்ண முடியுது, ஒரு வாரத்துக்கு 3 வகுப்பு எடுக்கிறேன். இதே கம்மிதான். ஆன்லைன்ல இதுவே சிறப்பு தான். சந்திக்க முடியும். அப்ப முந்திக்கு இப்ப முன்னேற்றம் தான். ஆமா, அதான் இப்ப வரவங்க எல்லாம் வள்ளலார் சொன்னாரு, கடை விரித்தேன் கொள்வார் இல்லை, கற்றுக்கொண்டேன் ஒத்து போய் சொல்லியிருக்காரு. உண்டா இல்லையா? ஆமாங்க ஆமாங்க. இப்ப நீங்களும் நானும் நம்ம நன்மணி ஐயாவும் நம்ம ஆனந்த யோகம்னு ஒரு கடை போட்டிருக்கோம். ஆமாங்க. 25 பேர் ஜாயின் பண்ணிடுறாங்க. ஆமாங்க, கண்டிப்பா. அப்ப நாம பாக்கியவான்கள் தானே. சிறப்பு சிறப்பு. ஆமாங்க, மகிழ்ச்சி. நன்றிங்க. இதில் கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் கேள்வி கேட்கலாம். அதற்கு முன்னாடி அறிவிப்புகளை தொடர்ந்து கேள்வி கேட்க நினைக்கும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாங்க. நாளை வெள்ளிக்கிழமை என்பதால் மலர் மருத்துவ பயிற்சி நடைபெற உள்ளது. காலை தவம் மற்றும் சிந்தனை உரை நிகழ உள்ளது. மாலை மலர் மருத்துவம், மலர்களை பற்றி நமக்கு விளக்க உரை அளிக்க உள்ளார்கள் மலர் மருத்துவ ஆலோசகர் விஜயலட்சுமி அம்மா அவர்கள். அனைவரும் இதில் கலந்து பயன்பெறுவோம். கேள்வி கேட்போம் விரும்பும் நண்பர்களை ஹேண்ட் ரைஸ் பண்ணுவோம். ஐயாவிடம் எல்லா கேள்வியும் கேட்டு நாம் தெளிவு அடையலாம். ஐயா, இப்போ நம்ம முன்னாடிலாம் இந்த தானம் பண்றவங்க இப்போ இல்லாதவர்கள் கொடுத்தாதான் அது தானம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஒரு அமாவாசை அன்னைக்கா இன்னைக்கு நம்ம இது மாதிரி இந்த ஒரு 4 பேருக்கு 5 பேருக்கு
சாப்பாடு கொடுத்தே ஆகணும் அப்படின்ட்டு எல்லாம் வச்சிருக்காங்க பழக்க வழக்கங்கள். கோயில்லே வாசல்லையோ இல்ல யாராவது தேடி வர இப்பெல்லாம் பிச்சைக்காரங்க வந்து வீட்டுல பிச்சை எடுக்கிறதே கிடையாதுங்க. நாங்க சின்ன வயசுல இருக்கும்போதெல்லாம் ஆமா வீடு வருவாங்க, அவங்களுக்கு கொடுக்கறதே புண்ணியமா அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க வீட்டுல. இப்போ வந்து பசுமாட்டுக்கு கொடுக்கறது தானமா அது மாதிரி அதெல்லாம் கூட இப்போதைக்கு நமக்கு அது ஒரு தானத்துல சிறந்ததா வராதுங்களா ஐயா? தெருவுல மாடுங்க ஆடுங்க போ இப்ப பசு மாடே வந்து பசிச்சிருக்குன்னா நீங்க கொடுத்தா அது சரிங்க. வைக்கல கூட சாப்பிட்டு போகும், பசி ஆறுது, புண்ணியம் தான். பச்சை சரி பொருள் சரிங்க. கொடுத்தீங்கன்னா இன்னும் சிறப்பு, ஒத்துக்கிறேன். ஆனா பசி இல்லாத மாட்டுக்கு எவ்வளவு நீட்டினாலும் அது எங்க சாப்பிட போகுது? சாப்பிடாதுங்க, கண்டிப்பா சாப்பிடாது. அதனாலதான் கொடை மடம்ன்றத பேசுனேன். கொடுக்கறதுனா எதை கொடை மாடம். கொடுக்கறது, எங்க கொடுக்கறது, யாரு கொடுக்கறதுன்னு புரிஞ்சு கொடுக்கணும். நான் இப்ப வந்து பேசிட்டே இருக்கேன், நான் 1.5 மணி நேரம் பேச முடியும் ஒரு டாபிக் எடுத்து. நான் 1.5 மணி நேரம் பேசினேன்னா கேட்கறவங்களுக்கு ரிசப்டிவிட்டி 45 நிமிஷத்துல முடிஞ்சு போகுது. அப்ப அதை புரிஞ்சுக்கிட்டு நாம 1/4 மணி நேரத்துல முடிக்கணும். கண்டிப்பா அப்ப அந்த இடத்துல நான் வந்து ஃபூலிஷா செய்யக்கூடாது. கண்டிப்பா அது மாதிரி வந்து அதுலயும் வந்து யாருக்கு எது வேணுமோ தெரிஞ்சு கொடுக்கணும். இப்ப அருணதியர்களுக்கு தனிய ஒரு வகுப்பெல்லாம் நடத்தியிருக்கேன். அதுல நம்ம கிட்ட புதுசா வரக்கூடிய ஒரு அன்பருக்கு உடல்நல குறைவினால துன்பப்பட்டு கேள்வி கேட்டுக்கிட்டு உள்ள வராங்க. நீங்க எதுக்கு உள்ள வந்தீங்கன்னு கேட்பேன், நீங்க எதுக்கு மன்றத்துக்கு வந்தீங்கன்னு கேட்பேன். அப்ப எனக்கு இந்த உடல் தொந்தரவுங்க, அப்ப அதுக்கு தகுந்த பதில் கொடுக்கணும். எனக்கு மனசே சரியில்லைங்க, ஒரு வாழ்க்கையே வெறுத்து போய் கிடக்குறேன், அதுக்கு தகுந்த பதில் கொடுக்கணும். எனக்கு பொண்டாட்டி புள்ள கூட குடும்பமே சரியில்லைங்க, அப்ப குடும்ப அமைதி சப்ஜெக்ட் கொடுக்கணும். நான் என்ன பாவம் பண்ணணும் தெரியலைங்க, அப்ப அதுக்கு பாவப்பதிவுகளும் போக்கு வழிகளும் கர்ம வினையை பற்றி விளக்கம் கொடுக்கும். எனக்கு பேய் பிடிச்சிருச்சுன்னு பயமா இருக்குங்க, அப்ப பிறப்புக்கு முன் இறப்புக்கு முன் உயிரின் கொடுக்கும். எனக்கு நேரமே சரியில்லைங்க, அப்ப அதுக்கு வந்து கோள்களை பற்றி விளக்கி நீ எப்படி அதை வெல்ல முடியுன்றத அதை கொடுக்கணும். அப்ப யாருக்கு எது தேவையோ அந்த ஆங்கிள் கொடுக்குற அளவுக்கு இங்க நாம புரிஞ்சுக்கணும்னா, நாம நல்லா புரிஞ்சிருந்தா நாம அந்த இடத்துல எங்க நிக்கணுமோ அங்க நின்னா நமக்குள்ள அந்த மகான்கள்லாம் வந்து நமக்குள்ள வந்து பேசுவாங்க. அதனாலதான் நான் வந்து ஒரு மகானை எடுத்துக்கொள்ள, எல்லா மகான்களையும் வாங்கி உள்ள போட்டிருக்கேன். பேசுவோம், இன்னும் நிறைய வாரங்கள் இருக்குல்ல, ஒவ்வொரு மகானையா திரும்ப திரும்ப பார்ப்போம். கண்டிப்பா கண்டிப்பாங்க, சிறப்புங்க ஐயா. வாழ்க்கை நல்லா இருந்தீங்க ஐயா. இதுல அன்பர்கள் அதாங்க இப்ப எல்லாருக்குமே தெளிவா இருக்கும்னு நினைக்கிறேங்க. அதனால அன்பர்கள் யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்றீங்க ஐயா. இத்தனை உரை வாழ்த்து பாடல முடிச்சிடலாங்க ஐயா. சிறப்பு. உலக நல வாழ்த்து யாராவது பாடுங்க அன்பர்கள். அடுத்த வாரம் உங்களுக்கு எல்லாம் ஒரு மகிழ்ச்சியான செய்தியோட சந்திக்கிறேன். நிச்சயமா நிச்சயமா, நாங்களும் உங்களை அங்க வந்து சந்திக்கிறோங்க ஐயா. நானும் அனார்கலி அம்மாவும் அங்க வர்றதுக்கு தயாராயிட்டோங்க, டிக்கெட் எல்லாம் போட்டாச்சுங்க ஐயா. நேர்ல வந்து சந்திக்கிறோங்க ஐயா. உங்களுடைய புத்தக வெளியீட்டை பத்தியும் சொல்லுங்க ஐயா கொஞ்சம். அம்மா வாழ்க வளமுடன். அதாம்மா ஐயாவுடைய அந்த புத்தக வெளியீடு வந்து குரூப்ல ஷேர் பண்ணிருக்கேன் ஐயா. அன்பர்கள் எல்லாருக்குமே குரூப்ல ஷேர் பண்ணிருக்கேன் ஐயா. இன்விடேஷன் அனுப்புறேன் நான் தனியாவே. அனுப்பியிருக்கேன் ஐயா, குரூப்ல ஷேர் பண்ணிருக்கேன். பார்த்தேன், அது பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கு, ப்ராப்பரா கலர்லயே எல்லாம் இருக்கு. நல்லதுங்க ஐயா, நல்லதுங்க. கேலக்ஸி ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. பேசலாமா? அவங்க பாட்டு பாடுறதுக்காக பாட்டு பாடுறது சரிங்கம்மா பாடுங்க. ஹலோ, வாழ்க வளமுடன். நான் பழனில இருந்துமா. சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன். முதல்ல அந்த தவம் ஒண்ணு நடத்துனீங்க, அதை கேட்கறதுக்காகவே ஆவலா ஓடி வந்து அதை எடுத்தேன். ரொம்ப அருமையாக இருந்தது, அதை முதல்ல பாராட்டிட்டு, அதே மாதிரி ஐயாவோட இதை அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். கேட்க கேட்க இன்பம் தான். என்னன்னா மகரிஷியே இன்னைக்கு நம்ம நேர்ல பார்க்க முடியாட்டாலும் மகரிஷி ரூபமாகவே ஐயா வந்து இன்னைக்கு பாருங்க எத்தனை தானங்கள் பத்தி சொல்லிட்டாங்க. அதுவும் ஈக்குவலிசம், அதாவது சமயம், சம கூட்டல் இயம், அந்த வேர்ல்ட் ஆஃப் ஹிஸ்டரி அப்படின்னு அவருக்கு தெரியுமான்னு கேட்கும்போது அவருடைய மகரிஷி பக்கத்துல உட்காந்து கேட்ட மாதிரி ஒரு அனுபவம் கிடைத்ததுமா. மிக ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா.
இந்த மகிழ்ச்சி, இதுக்காக தான் மகிழ்ச்சி. நேத்தும் நான் ரொம்ப ஆவலோட காத்துக்கிட்டு ஓடி வந்தோம். இன்னைக்கும் முழுமையாக அந்த ஞானத்தை பொங்கி ததும்பி வழிஞ்சிருச்சு நீங்க சொன்ன மாதிரி. அந்த இதை சந்தோஷம். மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கும் தயாராக இருக்கு நிலைக்கு மனம் பக்குவப்பட்டது என்று நினைக்கின்றேன். ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. மிக்க மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள். வாழ்த்து. நன்றிங்கம்மா. உலக நல வாழ்த்து பாடு. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஒப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டிப்பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். ஐயா அவர்களுக்கு நன்றி. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். இத்துடன் இந்த மாலை நேர நிகழ்வை நிறைவு செய்து கொள்கிறோம். மீண்டும் நாளை காலை தவத்தில் இணைவோம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.